أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. जलसे से पहले फतह मक्का के वाक़यात का ஆண்டு மாநாட்டிற்கு முன்பு மக்கா வெற்றி தொடர்பான சம்பவங்கள் எடுத்து கூறப்பட்டிருந்தன. சில இஸ்லாத்தின் கடும் எதிரிகள் மற்றும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக நான் எடுத்து கூறியிருந்தேன். அவர்களில் ஒரு சிலர் மேலும் இருக்கிறார்கள். வஹ்ஷி பின் ஹர்ப் ஒருவர் இருக்கின்றார். உஹது போரின் போது ஹஸ்ரத் ஹம்சாவை அவர்தான் ஷஹீதாக்கியிருந்தார். மேலும் மக்கா வெற்றியின் பிறகு தாயிஃபுக்கு ஓடிவிட்டார். தாயிஃப் வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது இவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். புகாரியின் அறிவிப்பில் வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குறிப்பு இவ்வாறு உள்ளது. அவரே இவ்வாறு கூறுகிறார்: நான் இஸ்லாம் பரவும் வரை மக்காவில் தங்கியிருந்தேன். பிறகு நான் தாயிஃபை நோக்கி சென்று விட்டேன். மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தூதுவரை அனுப்பினார்கள். மேலும் என்னிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவர்களிடத்தில் பகைமை காட்ட மாட்டார்கள் என்று கூறப்பட்டது. அவர் கூறினார், நான் அவர்களுடன் புறப்பட்டேன். எதுவரை என்றால், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தேன். அன்னார் என்னை பார்த்தபோது, நீர் வஹ்ஷியா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று கூறினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர்தான் ஹம்சாவை கொன்றீரா என்று கேட்டார்கள். அதற்கு நான், நீங்கள் கேள்விப்பட்டது சரிதான் என்று கூறினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உமது முகத்தை என்னிடத்திலிருந்தும் மறைத்துக் கொள்வீராக என்று கூறினார்கள். அதாவது அன்னார் கூற விளைந்தது யாதெனில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு மீண்டும் ஞாபகம் வராமல் இருக்க உமது முகத்தை காண்பிக்காதீர்கள் என்று கூறினார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். மேலும் முசைலமா கஸ்ஸாப் கலகம் செய்தான். கூறுகிறார்கள், நான் முசைலமாவை நோக்கி அவசியம் செல்வேன். நான் அவனை கொல்வதன் மூலமாக ஹஸ்ரத் ஹம்சாவுக்கு ஈடு செய்திட முடியும் என்று கூறினேன். அவர்கள் கூறுகிறார்கள், நானும் மக்களுடன் இணைந்து புறப்பட்டேன். பிறகு அவனது நிலை அவ்வாறே ஆயிற்று, அதாவது அவன் கொல்லப்பட்டான். கூறுகிறார்கள், நான் ஒரு நபரை சுவற்றை ஒட்டி நிற்பதாக கண்டேன். கோதுமை நிற ஒரு ஒட்டகத்தை போன்று அது தென்பட்டது. தலைமுடி கலைந்திருந்தது. அவர் அங்கு நின்றிருந்ததாக பார்த்தது முசைலமா கஸ்ஸாப் தான். அவர்கள் கூறினார்கள், நான் எனது ஈட்டியை எறிந்தேன். மேலும் அதனை அவனது மார்புக்கு நடுவில் எறிந்தேன். எதுவரை என்றால் அது அவனது 2 தோளுக்கும் நடுவிலிருந்து வெளியேறியது. அவர்கள் கூறினார்கள், அன்சாரின் ஒரு நபர் அவர்களை நோக்கி விரைந்தார். மேலும் அவனது தலையில் வாளால் தாக்கினார். இவ்வாறாக அவன் கொல்லப்பட்டான். இவ்வாறு ஒருவர் அம்ரு பின் ஹாஷிமின் அடிமை பெண் சாரா ஆவார். இவர் பாடக்கூடியவராக இருந்தார். மக்கா வெற்றிக்கு முன்பு அன்னாரிடம் வந்தார். மேலும் அன்னாரிடம் சிலவற்றை கேட்டார். மேலும் தேவையை கூறி முறையிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனது பாடல்களுக்கு என்ன நேர்ந்தது? நீ நன்கு பாடி வந்தாயே, சம்பாதித்து வந்தாயே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இணை வைப்பவர்களின் தலைவர் பத்ர் போரில் கொல்லப்பட்டதிலிருந்து அவர்கள் பாடல்களை கேட்பதை நிறுத்திவிட்டார்கள் என்று கூறினார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு ஒட்டகம் நிறைய தானியங்களை வழங்கினார்கள். मुशरिकीन के सरदार பிறகு அவர் குறைஷிகளிடம் சென்று விட்டார். இப்னு ஹத்தலிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து கவிதை பாடினால், अल्लाह ताला फरमाया இவள் பரிசை பெற்றிருந்தும் கூட தனது செயலில் இருந்து விலகவில்லை. மேலும் அவள் बारे में அவற்றை பாடினாள், बताता था இகழ்ந்து கவிதை பாடினாள். மேலும் இவள் யாரிடம் ஹசரத் ஹாத்திபின் கடிதம் கிடைத்ததோ அவளே ஆவாள். அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். மேலும் ஹசரத் உமர் அவர்களது तिब का खत मिला था மேலும் ஹசரத் உமர் அவர்களது ஹிலாஃபத் வரை உயிருடன் இருந்தாள். उमर की खिलाफत तक जिंदा रही அதே போன்று இப்னு ஹத்தலின் மற்றும் ஒரு பெண்ணடிமை ஃபரத்னா ஆவாள். कत्ल की இவளும் அன்னாரை பற்றி இகழ்ந்து கவிதை பாடி வந்தாள். के बारे में அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். பிறகு ஹசரத் ஹாரிஸ் பின் ஹஷாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. இவர் மக்காவில் அனைவரும் நேசம் கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். மேலும் அபு ஜஹலின் தந்தை வழி சகோதரர் ஆவார். ஹசரத் ஹாலித் பின் வலீதின் சகோதரி அவரது மனைவியாக இருந்தார்கள். बाप की तरफ மக்கா வெற்றியின் போது இவரும் அப்துல்லா பின் அபி ரபீஆவும் की बहन ஹஸ்ரத் உம்மு ஹானியின் வீட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள். ஏனென்றால் ஹஸ்ரத் அலி அவர்களை கொல்வதற்காக பின்னே வந்து கொண்டிருந்தார். हज़रत उम्मे हानी के घर ஹஸ்ரத் உம்மு ஹானி அவர்கள் இருவரையும் தன் வீட்டில் மறைத்து வைத்துவிட்டு उनको कत्ल कर ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆஜரானார்கள். को अपने घर மேலும் நான் அவர்கள் இருவருக்கும் அடைக்கலம் வழங்கியுள்ளேன் என்று கூறினார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹானியிடம், எவருக்கு நீங்கள் அடைக்கலம் வழங்கியுள்ளீர்களோ அவர்களுக்கு நானும் அடைக்கலம் வழங்குகிறேன் என்று கூறினார்கள். ஹாரிஸ் பின் ஹஷாம் கூறுகிறார்கள், நாங்கள் 2 நாட்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்தோம். பிறகு நாங்கள் எங்களது வீடுகளை நோக்கி சென்று விட்டோம். நாங்கள் முற்றத்தில் அமர்ந்திருந்தோம். எவரும் எங்களுடன் பகைமை பாராட்டவில்லை. எங்களுக்கு ஹசரத் உமரிடம் பயமாக இருந்தது. கூறுகிறார்கள், நான் போர்வையை போர்த்தியவாறு எனது வாசலில் அமர்ந்திருந்தேன். அப்போது திடீரென்று ஹசரத் உமர் அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களுடன் சில முஸ்லிம்களும் இருந்தார்கள். कुछ मुसलमान थे அவர்கள் சலாம் கூறி கடந்து சென்றார்கள். கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்கும்போது எனக்கு வெட்கமாக இருந்தது. मुझे देखें ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எல்லா இடத்திலும் இணை வைப்பவர்களுடனே கண்டிருக்கிறார்கள். के हमरा பிறகு எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்மை, கருணை மற்றும் இரத்த உறவை பேணுவது நினைவிற்கு வந்தது. நான் அன்னாரை சந்தித்தேன். அச்சமயம் அன்னார் மஸ்ஜித் ஹராமில் நுழைந்து கொண்டிருந்தார்கள். அன்னார் என்னை மகிழ்வுடன் சந்தித்தார்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினேன். மேலும் கலிமா ஷஹாதத் ஓதினேன். आपने फरमाया அதற்கு அன்னார், எல்லா புகழும் உமக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ்வுக்கே ஆகும். உம்மை போன்ற மனிதர் இஸ்லாத்தை விட்டும் எவ்வாறு விலகி இருக்க முடியும் என்று கூறினார்கள். हारिस ने कहा ஹாரிஸ் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக मैंने देख लिया இஸ்லாத்தை விட்டும் விலகி இருக்க முடியாது என்பதை நான் கண்டுகொண்டேன். அதே போன்று சுஹைல் பின் அம்ர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் இருக்கின்றது. இவரும் மக்காவின் தலைவராக இருந்தார். वही था மேலும் இவர் ஹுதைபியா உடன்படிக்கைக்காக तबिया करने குறைஷியர்கள் தரப்பிலிருந்து பிரதிநிதியாக வந்தவரே ஆவார். सुहैल बिन अमर சுஹைல் பின் அம்ர் கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நுழைந்தார்கள். மேலும் வெற்றி பெற்றார்கள். அப்போது நான் என் வீட்டிற்குள் நுழைந்து கதவை மூடிவிட்டேன். बंद कर लिया நான் எனது மகன் ஹசரத் அப்துல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்காக அடைக்கலம் வேண்ட அனுப்பி வைத்தேன். என்னை கொன்று விடுவார்களோ என்று எனக்கு அச்சம் இருந்தது. ஹஸ்ரத் அப்துல்லா அன்னாருடைய சமூகத்தில் ஆஜரானார்கள். மேலும், யா ரசூலல்லாஹ், எனது தந்தை தங்களிடத்தில் அடைக்கலத்தை நாடுகிறார்கள் என்று கூறினார். आपसे अमान तलब कर रहे हैं மக்காவாசிகளுக்கு பொது மன்னிப்பு மற்றும் அடைக்கலம் வழங்கப்பட்டிருந்தது. हम माफी और உண்மையில் இவர் நிராகரிப்பாளர்களின் எப்படிப்பட்ட தலைவராக இருந்தார் என்றால், மேலும் எந்த அளவுக்கு கடும் எதிரியாக இருந்தார் என்றால் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. और सोच மேலும் அவர் அடைக்கலத்தில் வந்துவிடுவார் என்று எண்ணவும் முடியவில்லை. और மேலும் தனது அறிவற்ற சிந்தனைக்கு ஏற்ப उनको एक झटका அவரிடம் பழி தீர்க்கப்படும் என்ற ஒரு அச்சம் இருந்தது. इंतकाम लिया जाएगा இதன் காரணத்தினால் அவர்கள் தனது மகனை மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்புடன் அடைக்கலத்தில் இருக்கின்றார், அவர் முன்னே வரட்டும் என்று கூறினார்கள்.
அதாவது சுதந்திரமாக வெளியே சுற்றி திரியலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னருகே அமர்ந்திருந்த சஹாபாக்களிடம், நீங்கள் சுஹைலை சந்தித்தால் குத்தி காட்டும் விதமாக பார்க்காதீர்கள் என்று கூறினார்கள். சுஹைலை போன்ற அறிவு படைத்த நேர்மையான மனிதர் இஸ்லாத்தை விட்டும் நெடுங்காலம் விலகி இருக்க முடியாது. அவர் எந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தாரோ அது பயனளிக்க கூடியது கிடையாது என்பதை கண்டுகொண்டார். அதாவது அவர் இருந்த நிராகரிப்பின் நிலையை அவர் கண்டுகொண்டார். ஹசரத் அப்துல்லாஹ் தனது தந்தையிடம் சென்றார். மேலும் அவரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை எடுத்துரைத்தார். அதற்கு சுஹைல், இறைவன் மீது ஆணையாக, அன்னார் குழந்தை பருவத்திலும் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார், இந்த வயதிலும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் சுஹைல் வெளியே வந்து செல்ல ஆரம்பித்தார். ஹுனைன் போரில் அன்னாருடன் இணை வைத்த நிலையில் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்நேரம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஹுனைன் போரிலிருந்து திரும்பி வரும்போது ஜுஹரானா எனும் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அது மக்காவிலிருந்து 27 கிலோமீட்டர் தூரத்தில் தாயிஃபின் வழியில் அமைந்துள்ள ஒரு கிணறு ஆகும் என்று கூறப்படுகின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களிடத்தில் வியப்பிற்குரிய ஆன்மீக புரட்சி உருவாகிவிட்டது. இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. மக்கா வெற்றியின் போது குறைஷிய தலைவர்களுள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் சுஹைலை விட அதிகமாக தொழுகை மற்றும் நோன்புகளை பேணக்கூடிய மற்றும் சதக்கா வழங்கக்கூடிய மனிதர் எவரும் இருக்கவில்லை. அதிகமாக அழுது மன்றாடக்கூடியவராக இருந்தார். திருக்குரானை ஓதும்போது பெரும்பாலும் அழுது வந்தார். ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது சுஹைல் பின் அம்ரை பலிபீடத்தில் நின்றிருக்க கண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குர்பானி ஆடுகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வரச் செய்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் அவற்றை அறுத்தார்கள். பிறகு சிகை மலிப்பவரை அழைத்து தனது சிகையை மலித்தார்கள். கூறுகிறார்கள், நான் சுஹைலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய வெட்டப்பட்ட முடியை தனது கண்களில் ஒற்றியவாறு கண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சிகை சுஹைல் அவர்களது கையில் வந்ததும் அதனை கண்ணில் ஒற்றி கொண்டார்கள். கூறுகிறார்கள், அச்சமயம் எனக்கு நினைவிற்கு வந்தது, இந்த சுஹைல்தான் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது உடன்படிக்கையில் எழுதவிருந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை எழுத விடாமல் செய்தது. மேலும் முஹம்மது என்ற வார்த்தையுடன் தூதர் என்பதை எழுதுவதிலும் ஆட்சேபனை செய்தார். மேலும் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அளிக்காதவரை அவர் உடன்படிக்கையை எழுத ஆரம்பிக்கவில்லை. ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன். அவன் சுஹைலுக்கு இஸ்லாத்தின்பால் வழிகாட்டினான். மேலும் வழிகாட்டியதுடன் பிறகு நன்றி மற்றும் விசுவாசத்தில் அளவின்றி முன்னேறினார். சுஹைல் பின் அம்ரின் மற்றொரு தீரச் செயலாக கூறப்படுவது யாதெனில், சுஹைல் குறைஷின் மிகச்சிறந்த சொற்பொழிவாற்றுவும் நபராக இருந்தார். இவர் பத்ரு போரில் காஃபிராக இருந்த நிலையில் முஸ்லிம்களின் கைதியாக ஆனார். அவர் தனது உதடுகளில் அடையாளமேற்றிருந்தார். ஹஸ்ரத் உமர் அச்சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், அடையாளமிட்டிருக்கும் இவரது முன்பற்கள் 2 எடுத்து விடுங்கள், இவர் தங்களுக்கு எதிராக ஒருபோதும் சொற்பொழிவாற்ற நிற்க முடியாது என்று கூறினார்கள். இவரது பல்லை எடுத்து விடுங்கள், வாயில் பல் இல்லை என்றால் சரியாக பேச முடியாது என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, அவரை விட்டுவிடுங்கள், விரைவில் அவர் நீர் புகழும் இடத்தில் நிற்கவிருக்கிறார் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு தண்டனை வாங்கி தர விரும்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒன்றும் கூற வேண்டாம், அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட இடத்தில் நிற்பார் என்றால், எப்படிப்பட்ட விஷயங்களை பேசுவார் என்றால் நீர் அவரை புகழ்வீர் என்று கூறினார்கள். எவ்வாறாகிலும் அவர் கூறுகிறார், இந்த சந்தர்ப்பம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன போது, மக்காவாசிகள் கலக்கமுற்ற போது வந்தது. மக்காவாசிகள் முர்த்ததாவதை குறைஷ் கண்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மக்காவாசிகளுக்கு அமீராக நியமிக்கப்பட்ட ஹஸரத் இதாப் பின் உசைதி உமவி ஒளிந்து கொண்டார். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை உருவாகிவிட்டது. எனவே அச்சமயத்தில் ஹஸ்ரத் சுஹைல் பின் அம்ர் சொற்பொழிவாற்றியவாறு எழுந்து நின்றார்கள்.
மேலும் குறைஷிய கூட்டத்தினரே, இறுதியில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுள்ளீர்கள். இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றிவிட்டு முதலில் முர்த்ததாக ஆகிவிடாதீர்கள். இறைவன் மீது ஆணையாக, இந்த மார்க்கம் எவ்வாறு சந்திரன் மற்றும் சூரியன் உதயமாவதிலிருந்து மறைவது வரை பரவி இருக்கின்றதோ அதே போன்று பரவும். இவ்வாறு அன்னார், அதாவது சுஹைல், ஒரு நீண்ட சொற்பொழிவாற்றினார்கள். இவ்வாறாக இந்த சொற்பொழிவு மக்காவாசிகளின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் நின்றுவிட்டார்கள். ஒளிந்திருந்த ஹசரத் இதாபின் உசைதும் அழைக்கப்பட்டார். மேலும் குரைஷ் இஸ்லாத்தில் நிலைத்து நின்றார்கள். ஹசரத் உத்பா மற்றும் முஅத்தப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் அப்பாஸ் அவர்களிடமிருந்த அறிவிப்பு: மக்கா வெற்றியடைந்த தினத்தில் அன்னார் மக்கா வந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில், உமது சகோதரரின் மகன்கள், அபு லஹபின் மகன்கள் ஆகிய உத்பா மற்றும் முஅத்தப் எங்கே என்று கேட்டார்கள். நான் அவர்களை பார்க்கவில்லையே என்று கூறினார்கள். ஹசரத் அப்பாஸ் அவர்கள், மற்ற இணை வைப்பவர்களைப் போன்று ஒளிந்துள்ளார்கள் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அப்பாஸ் அவர்கள் சவாரி செய்து அரஃபாத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு பள்ளத்தாக்கான உர்னாவுக்கு சென்றார்கள். மேலும் அவர்களை அழைத்து வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்திற்கான அழைப்பு விடுத்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் இருவரும் பையத் செய்தார்கள். பிறகு அன்னார் எழுந்து நின்றார்கள். அவர்களது கையை பிடித்து அவர்களை ஹசரத் அஸ்வத் மற்றும் காபாவின் கதவுக்கு இடையில் இருக்கின்ற பைத்துல்லாஹ்வின் சுவற்று பகுதிக்கு அழைத்து வந்தார்கள். அதனை தழுவி துவா செய்வது நடைமுறையாக இருந்து வந்தது. அது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதன் குறிப்பான இடமாக இருந்தது. மேலும் சில நேரம் துவா செய்தார்கள். பிறகு திரும்பி வந்தார்கள். அவர்களது முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடிந்தது. ஹசரத் அப்பாஸ் அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தங்களை மகிழ்ச்சியாக வைப்பானாக, நான் தங்களது முகத்தில் மகிழ்ச்சியின் அடையாளங்களை பார்க்கிறேன் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் எனது சிறிய தந்தையின் 2 மகன்களை எனது ரப்பிடம் கேட்டிருந்தேன், அவன் எனக்கு வழங்கிவிட்டான் என்று கூறினார்கள். பிறகு சஃப்வான் பின் உமையா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் உள்ளது. சஃப்வான் பின் உமையா மக்காவின் தலைவரான உமையா பின் ஹல்ஃபின் மகனாவார். அறியாமை காலகட்டத்தில் குறைஷிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். மேலும் குறைஷியர்களுள் பேச்சு திறமை கொண்ட மனிதர்களில் ஒருவராக இருந்தார். மேலும் இஸ்லாத்தின் கடும் எதிரியாக இருந்தார். இவர் மக்காவில் முஸ்லிம்களுக்கு துன்பங்கள் இழைத்து வந்த மக்களில் ஒருவராக இருந்தார். பத்ர் போருக்கு பிறகு இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல சூழ்ச்சியும் செய்தார். மேலும் உமைர் பின் வஹபை இப்பணிக்காக ஆயத்தப்படுத்தியிருந்தார். எவ்வாறாகிலும் இவரது பெயர் கொலை செய்ய கட்டளையிடப்பட்ட நபர்களுள் இருக்கவில்லை. ஆனால் இவர் சுயமே தான் கொல்லப்படுவோம் என்ற அச்சத்தில் மக்காவை விட்டு ஓடிவிட்டிருந்தார். இவர் செங்கடலுக்கு அருகிலுள்ள ஜித்தாவை நோக்கி ஓடிவிட்டார். உமைர் பின் வஹப் இவரது நண்பராக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டிருந்தார். இவர் சஃப்வான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக மதீனா அனுப்பி வைத்திருந்த அதே நபராவார். மேலும், நீ அவரை கொன்றுவிடு, உனது குடும்பத்தை பார்த்து கொள்ளும் பொறுப்பு என்னிடத்தில் இருக்கும் என்று கூறி அனுப்பியிருந்தார். ஆனால் உமைர் மதீனா சென்றடைந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களது அனைத்து திட்டமும் தெரிந்துவிட்டது. இந்த அற்புதத்தை கண்டு உமைர் அதே தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மக்கா வெற்றியின் போது உமைர் தனது நண்பரான சஃப்வான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் கவலையும் கொண்டிருந்தார். ஹசரத் உமைர் பின் வஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஆஜரானார்கள். மேலும், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃப்வான் எனது சமுதாயத்தின் தலைவராவார். அவர் உங்கள் மீதான அச்சத்தால் ஓடிவிட்டார். தாங்கள் அவருக்கு மன்னிப்பு வழங்குங்கள் என்று கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மன்னிப்பை வழங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மன்னிக்கப்பட்டார் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நான் அவருக்கு தங்கள் சார்பாக மன்னிப்பின் அடையாளமாக காண்பிக்க எனக்கு உங்களது ஏதேனும் ஒரு அடையாளத்தை வழங்குங்கள் என்று வேண்டினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அணிந்திருந்த தனது தலைப்பாகையை கழற்றி அவருக்கு வழங்கினார்கள். ஹசரத் உமைர் பயணம் மேற்கொண்டு சஃப்வானை அடைந்தார்கள். அவர் கப்பலில் பயணம் மேற்கொள்ள இருந்தார். ஹசரத் உமைர் கூறினார்கள், நான் மக்கள் அனைவரிலும் அதிக தூய்மை உடையவரும் மக்கள் அனைவரிடமும் இரத்த உறவை
அதிகம் பேணி பாதுகாக்கக்கூடிய மனிதரிடமிருந்து வருகிறேன். உங்களை அழிவில் இட்டு விடாதீர்கள். நான் உங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அடைக்கலத்தை பெற்று வந்துள்ளேன் என்று கூறினார்கள். அதற்கு சஃப்வான் ஹஸரத் உமைரிடம், நீங்கள் எனக்கு நான் அறிந்த ஏதேனும் ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் வரை நான் உங்களுடன் திரும்பி வரமாட்டேன் என்று கூறினார். அப்போது அவர் அன்னார் வழங்கிய தலைப்பாகையை காண்பித்தார். சஃப்வான் ஹஸரத் உமைருடன் வந்துவிட்டார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகத்தில் ஆஜரானார். அச்சமயம் அன்னார் மஸ்ஜிதில் சஹாபாக்களுக்கு அசர் தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்னார் சலாம் கூறியதும் சஃப்வான் உரத்த குரலில், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமைர் என்னிடத்தில் தாங்கள் எனக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளீர்கள் என்று தங்களது போர்வையை கொண்டு வந்துள்ளார் என்று கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் உண்மையாகும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், எனக்கு 2 மாத கால அவகாசம் கொடுங்கள், தற்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 4 மாதங்கள் வழங்கப்படுகின்றன, நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்று கூறினார்கள். எனவே சஃப்வான் முஷ்ரிக்காக இருந்த நிலையில் மக்காவில் வசிக்கத் தொடங்கினார். அன்னார் ஹுவாசன் சென்றார்கள். தாயிஃப் போர் மற்றும் ஹுனைன் போருக்கு பிறகு போர் செல்வங்களை விநியோகித்தார்கள். அப்போது அன்னார் சஃப்வானை பார்த்தார்கள். சஃப்வான் ஆடுகள் நிறைந்திருந்த அந்த பள்ளத்தாக்கை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அவர் தொடர்ந்து அதனை பார்த்து கொண்டிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வங்கள் நிறைந்திருந்த பள்ளத்தாக்கை பார்த்து கொண்டிருந்த சஃப்வானை பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பள்ளத்தாக்கில் இவ்வளவு செல்வங்கள் நிறைந்துள்ளனவே, இந்த பள்ளத்தாக்கு உம்மை வியப்பிற்குள்ளாக்கியுள்ளதா என்று கேட்டார்கள். சஃப்வான் ஆம் என்று கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பள்ளத்தாக்கும் அதில் உள்ளவை அனைத்தும் உமக்கே ஆகும், அவற்றை எடுத்துச் செல்லும் என்று கூறினார்கள். அவர்களது அனைத்து செல்வங்களையும் கைப்பற்றி கொண்டார்கள். மேலும் எவ்வளவு அழகிய முறையில் நபியின் ஆன்மா வள்ளல் குணம் கொண்டுள்ளதோ அவ்வாறு வேறு எவரும் செய்ய முடியாது, நான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுகிறேன் என்று கூறினார். அவ்விடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சஃப்வான் மக்காவில் ஹிஜ்ரி 22ஆம் ஆண்டு ஹஸ்ரத் முஆவியாவின் ஹிலாஃபத் காலத்தில் வஃபாத்தானார்கள். சிலர் ஹஸ்ரத் உஸ்மானின் ஷஹாதத்தின் கலகத்தின் போது ஷஹீதானார்கள் என்றும் கூறுகிறார்கள். மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மக்காவின் தலைவர்களில் பெரும்பாலோர் பின்பு தங்களுடைய வாழ்வில் ஒரு உன்னதமான ஆன்மீக புரட்சியை உருவாக்கியிருந்தார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். ஹஸ்ரத் உமர் ஒருமுறை தனது ஹிலாஃபத் காலகட்டத்தில் மக்கா வந்திருந்த போது நகரத்தின் பிரசித்தி பெற்ற குடும்பங்களைச் சேர்ந்த பெருந்தலைவர்கள் அவர்களை சந்திக்க வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஹஸ்ரத் உமர், நமது குடும்பங்களை பற்றி நன்கு தெரிந்தவராவார், அவரே தற்போது மன்னராவார், நமது குடும்பங்களுக்கும் முழுவதுமாக கண்ணியம் வழங்குவார், மேலும் நாம் தொலைந்த நமது கண்ணியத்தை மீண்டும் பெற்றுவிடலாம் என்ற எண்ணம் இருந்தது. எனவே அவர்கள் வந்தார்கள். மேலும் அவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பேசத் தொடங்கினார்கள். அச்சமயம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹஸ்ரத் உமர் அவர்களது மஜ்லிஸில் ஹஸ்ரத் பிலால் வந்தார்கள். சிறிது நேரம் கழித்து ஹஸ்ரத் ஹுப்பாப் வந்தார்கள். மேலும் இவ்வாறாக ஒருவர் பின் ஒருவராக ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட அடிமைகள் வந்து கொண்டே இருந்தார்கள். அதாவது ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட அடிமைகள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்துவிட்டார்கள். இவர்கள் அந்த தலைவர்கள் அல்லது அவர்களுடைய தந்தையர்களுக்கு அடிமைகளாக இருந்த மக்களாவர். எவ்வாறாகிலும் அந்த தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள். நான் கூறியது போன்று வந்து கொண்டிருந்த அனைவரும் அவர்களது மூதாதையர்களுக்கு அடிமைகளாக இருந்த மக்களாவர். இவர்கள் அடிமையாக இருந்தபோது இந்த மக்கள் ஆற்றல் பெற்றிருந்த காலத்தில் இம்மக்கள் மீது அவர்கள் கடும் அநீதி இழைத்து வந்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஒவ்வொரு அடிமை வருகை தரும்போதும் அவர்களை வரவேற்று வந்தார்கள். அதாவது அந்த அடிமைகள் முன்பு அடிமைகளாக இருந்தார்கள், தற்போது கண்ணியத்திற்குரிய மக்களாவார்கள். அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களாக கருதி வரவேற்றார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் எழுதுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஒவ்வொரு அடிமையின் வருகையின் போதும் அவர்களை தலைவர்களை வரவேற்பது போன்று வரவேற்றார்கள். மேலும் தலைவர்களிடம்
जब ये நீங்கள் पुराने சிறிது பின்னே ईमान लाने செல்லுங்கள் वाले என்று आते थे கூறினார்கள். तो आप उन रऊसा தலைவர்கள் அந்த கூட்டத்தில் जो முன்னே मक्के के रऊसा थे அமர்ந்திருந்தார்கள். कहते இந்த ज़रा पीछे பழைய हटो, उनको நம்பிக்கையாளர்கள் आगे வரத் बैठने दो। தொடங்கியதும் हत्ता कि அன்னார் वो அந்த नौजवान மக்களை, அதாவது மக்காவில் रऊसा தலைவர்களாக जो रसूल இருந்தவர்களை से मिलने சிறிது आए थे பின்னே செல்லுங்கள், वो हटते அவர்களை हटते முன்னே दरवाजे तक அமர पहुंच गए। விடுங்கள் என்று கூறினார்கள். उस जमाने எதுவரை में என்றால் ஹசரத் कोई உமரை बड़े बड़े சந்திக்க हाल तो வந்த होते नहीं அந்த थे। இளம் தலைவர்கள் एक छोटा सा பின்னே कमरा होगा விலகி விலகி क्योंकि கதவின் वो பக்கம் வந்து सब விட்டார்கள். उसमें संभाल नहीं सकते थे, அக்காலகட்டத்தில் எந்த इसलिए ஒரு पीछे பெரிய हटते हटते ஹாலும் रऊसा को இருக்கவில்லை. जूतियों में ஒரு बैठना சிறிய पड़ा। அறை இருக்கும், மேலும் तो அவர்கள் मक्के के वो அனைவரும் அதில் रऊसा அமர जूतियों में முடியாது. जा पहुंचे எனவே பின்னே और தள்ளி उन्होंने अपनी தள்ளி आंखों से देखा தலைவர்கள் किस तरह காலணிகளில் एक के உட்கார बाद एक நேர்ந்தது. मुसलमान गुलाम आया மக்காவின் அந்த और उसको आगे ரயீஸ்கள் बिठाने के लिए காலணிகள் வரை लोगों को வந்துவிட்டதும் அவர்கள் रऊसा को पीछे தங்கள் हटने का हुक्म दिया கண்களால் गया। எவ்வாறு उनके दिल को ஒருவர் सख्त பின் चोट लगी। ஒருவராக முஸ்லிம் அடிமைகள் मुस्लिम लिखते வந்தார்கள். हैं அவர்களை अल्लाह முன்னே ताला ने भी அமர उस வைப்பதற்காக वक्त அந்த कुछ மக்கள், ऐसे संभाल அதாவது पैदा அந்த कर दिए ரயீஸ்கள் பின்னே जिनके நகர்ந்து बाद செல்ல धीरे கட்டளை कई ऐसे வழங்கப்பட்டது. मुसलमान आ गए இது जो அவர்களது किसी உள்ளத்தில் जमाने में कुफार கடும் के गुलाम காயத்தை रह चुके थे। ஏற்படுத்தியது. अगर एक ஹசரத் बार முஸ்லிஹமோது रऊसा पीछे हटते எழுதுகிறார்கள், तो उनको एहसास भी இறைவனும் ना होता அந்த தருணத்தில் क्योंकि இவ்வாறான बार-बार उनको சூழ்நிலையை पीछे हटना पड़ा। உருவாக்கியிருந்தான். इसलिए वो इस ஒருவர் बात பின் को बर्दाश्त नहीं ஒருவராக कर सके ஒரு காலகட்டத்தில் और उनके बाद चले நிராகரிப்பாளர்களுக்கு அடிமைகளாக இருந்த முஸ்லிம்கள் बाहर வந்து निकल விட்டார்கள். कर ஒருவேளை वो एक ஒரே दूसरे से शिकायत நேரத்தில் करने लगे அந்த कि देखो ரயீஸ்கள் பின்னே நகர்ந்து आज हमारी சென்றிருந்தால் कैसी जिल्लत और அவர்களுக்கு रसवाई எந்த हुई ஒரு உணர்வும் एक இருந்திருக்காது. एक गुलाम के आने पर ஆனால் हम மீண்டும் पीछे மீண்டும் हटाए அவர்கள் பின்னோக்கி यहाँ நகர तक कि हम जूतियों में जा வேண்டியிருந்ததால் पहुंचे। அவர்களால் இந்த उससे उनमें से விஷயத்தை एक தாங்கிக் नौजवान கொள்ள बोला முடியவில்லை. மேலும் इसमें किसका எழுந்து कसूर வெளியே சென்று விட்டார்கள். उमर का है या हमारे बाप दादा का? வெளியே வந்து அவர்கள் अगर तुम ஒருவர் सोचो तो மற்றவரிடம், मालूम होगा பாருங்கள், இன்று நமக்கு इसमें हजरत उमर எவ்வளவு का तो कोई இழிவு कसूर மற்றும் नहीं ஏளனம் ये ஏற்பட்டுள்ளது. हमारे बाप दादा का ஒவ்வொரு कसूर है அடிமையாக வரும்பொழுது इसकी நாம் आज हमें பின்னுக்கு सजा मिली தள்ளப்பட்டோம். எதுவரை क्योंकि என்றால் நாம் हमारे காலணிகளை और சென்றடைந்தோம் रसूल என்று मबूस குறை किया கூறலாயினர். அதற்கு तो हमारे बाप அவர்களில் दादा ஒரு ने இளைஞர், मुखालफत की இதில் யாருடைய मगर इन தவறு इमामों இருக்கின்றது, ने உமருடையதா அல்லது நம்முடைய हर किस्म की மூதாதையர்களுடையதா? को நீங்கள் इसी से சிந்தித்து बर्दाश्त किया பார்த்தீர்கள் என்றால் இதில் ஹசரத் इसलिए உமரின் எந்த आज தவறும் இல்லை என்பது अगर உங்களுக்கு हमें புரிய मजलिस में வரும். जलील होना पड़ा है நமது इसमें उमर का மூதாதையர்களுடைய कोई कसूर नहीं, தவறாகும். हमारा अपना அதற்கான कसूर है தண்டனை இன்று इसकी நமக்கு ये बात கிடைத்தது. सुनकर दूसरे कहने लगे ஏனென்றால் இறைவன் कि தனது हमने ये तो தூதரை मान लिया அனுப்பிய போது நமது कि हमारे बाप दादा மூதாதையர்கள் को इसका எதிர்த்தார்கள். नतीजा है ஆனால் இந்த मगर क्या அடிமைகள் इस அவரை जिल्लत का दाग ஏற்றுக்கொண்டார்கள். जिल्लत के மேலும் दाग को दूर करने எல்லாவித का कोई जरिया भी है துன்பங்களையும் या மகிழ்வுடன் कोई नहीं பொறுத்து கொண்டார்கள். इस प्रसंग में எனவே आपको இன்று समझना किया நமக்கு कि ஒருவேளை हमारी இந்த समझ में तो कोई கூட்டத்தில் बात नहीं இழிவை आती சந்திக்க வேண்டி तो வந்தது हजरत उमर என்றால் से ही पूछ लेते அதில் உமரின் எந்த தவறும் इसका இல்லை, क्या इलाज है நமது தவறே ஆகும் तो என்று जो हजरत उमर கூறினார். के पास आए அவரது இந்த வார்த்தைகளை कहने கேட்டு लगे பிறர் कि आज जो கூறலாயினர், कुछ இது நமது हमारे साथ हुआ மூதாதையர்களுடைய தவற்றின் इसको आप விளைவாகும் என்பதை खूब जानते நாங்களோ हैं और ஏற்றுக்கொள்கிறோம். हम भी खूब जानते हैं ஆனால் இந்த हजरत இழிவின் उमर कहने களங்கத்தை लगे போக்க ஏதேனும் कि வழி माफ करना இருக்கின்றதா ये இல்லையா? मंजूर था இது குறித்து क्योंकि ये वो அனைவரும் लोग थे நமக்கு ஒன்றும் जो रसूल புரியவில்லை. करीम ஹசரத் सल्लल्लाहु अलैहि वसल्लम की உமரிடமே मजलिस में சென்று இதற்கான मौजूद சிகிச்சை என்ன என்று கேட்போம் शायद என்று तुम्हारे गुलाम ஆலோசனை होंगे செய்தார்கள். लेकिन அவர்கள் आज ஹசரத் सल्लल्लाहु अलैहि உமரிடம் वसल्लम की வந்தார்கள். मजलिस में ये மேலும் लोग मौजूद थे இன்று इसलिए எங்களுடன் मेरा भी நடந்ததை फर्ज था தாங்களும் நன்கு मैं उनकी அறிவீர்கள், इज्जत करता நாங்களும் நன்கு அறிவோம் என்று उन्होंने कहा हम கூறினார்கள். जानते हैं ये அவர்கள் हमारे ही कसूर का மன்னித்து नतीजा है விடுங்கள், நான் लेकिन आया इस கட்டாயத்திற்கு हाल ஆளாகி को இருந்தேன். मिटाने के भी कोई जरिया है ஏனென்றால் இந்த மக்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு इसलिए அலைஹி फरमाते हैं வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் हम लोग तो கண்ணியத்திற்குரியவர்களாக इसका अंदाजा இருந்தார்கள். नहीं कर सकते इस அநேகமாக ज़माने में உங்களது हम அடிமைகளாக இருந்திருக்கலாம். आज का ஆனால் इसका ரசூல் अंदाजा ஸல்லல்லாஹு बहुत அலைஹி வஸல்லம் அவர்களுடைய कि वो மஜ்லிஸில் लोग இந்த மக்கள் जो मक्के கண்ணியத்திற்குரியவர்களாக के रऊसा இருந்தார்கள். थे எனவே उन मक्के में அவர்களுக்கு किस कदर கண்ணியம் रसूल அளிப்பது खास थे எனது கடமையாக இருந்தது लेकिन என்று हजरत उमर கூறினார்கள். उनके அதற்கு खानदानी அவர்கள், हालात को எங்களுக்கு खूब ही தெரியும் जानते இது எங்களது தவற்றின் விளைவே आप ஆகும். मक्के में पैदा हुए ஆனால் थे இந்த கலங்கத்தை और मक्के துடைப்பதற்கு में बड़े வேறு हुए थे ஏதும் வழி இருக்கின்றதா इसलिए என்று हजरत उमर जानते கேட்டார்கள். थे ஹசரத் इन முஸ்லிஹ் नौजवानों மௌத் के बाप ரதியல்லாஹு दादा அன்ஹு அவர்கள் किस கூறுகிறார்கள், कदर इज्जत रखते थे நாமோ கற்பனையும் செய்து हजरत பார்க்க उमर முடியாது. जानते थे இன்றைய कि कोई शख्स காலகட்டத்தில் நாம் இங்கு इनके सामने அமர்ந்திருக்கின்றோம். आंख उठाने की भी இன்றைய जरूरत नहीं कर நாட்களில் सकते இது குறித்து आप யூகிப்பது जानते थे மிகவும் कि கடினமாகும். हम किस कदर रोब அம்மக்கள் और दबदबा हासिल மக்காவின் था தலைவர்களாக இருந்தார்கள். जब इन्होंने ये बात அவர்களுக்கு कही மக்காவில் तो எந்த हजरत उमर அளவுக்கு के மதிப்பு सामने एक இருந்தது. एक करके ஆனால் ஹசரத் ये உமர் तमाम அவர்களது वाक़यात आ குடும்ப गए நிலையை நன்கு और அறிந்தவர்களாக आप இருந்தார்கள். रिक्ततारी हो गई அன்னார் மக்காவில் इस वक्त பிறந்தார்கள், மக்காவில் வளர்ந்தார்கள். எனவே आप அவர்கள் बलवा இந்த रिक्कत की वजह से बोल भी नहीं இளைஞர்களுடைய सकते மூதாதையர்கள் फिर वो आपने हाथ எந்த उठाया அளவுக்கு और शुमार के लिए கண்ணியத்திற்குரியவர்களாக होंगी से இருந்தார்கள் என்பதை इशारा நன்கு किया इसका அறிந்திருந்தார்கள். मतलब था உமர் कि அவர்கள் शुमाल में எந்த यानी ஒரு शाम में மனிதரும் அவர்கள் முன்னிலையில் बाद इस्लामी பார்வையை जंगें हो रही உயர்த்தி हैं பார்க்கவும் अगर தைரியம் तुम इन கொள்ள जंगों में शामिल हो முடியாதவர்களாக जाओ இருந்தார்கள் तो என்பதை मुमकिन है कि इसका தெரிந்திருந்தார்கள். कुफारा हो जाए மேலும் அவர்கள் மீது எந்த वहाँ से அளவுக்கு वो वहाँ से மதிப்பச்சம் उठे இருந்தது और என்பதை पैदल थी इन जंगों में அன்னார் शामिल होने के लिए அறிந்திருந்தார்கள். चल पड़े அவர்கள் இந்த விஷயத்தை கூறியதும் அவர்களுக்கு तारीख बताती है ஒவ்வொன்றாக இந்த कि அனைத்து वरीसजादे சம்பவங்களும் முன்னே வந்து जितने சென்றன. थे மேலும் उनमें एक அன்னாருக்கு शख्स भी जिंदा நடுக்கம் वापस नहीं ஏற்பட்டது. आया அப்போது सब किसी அன்னாரால் जगह நடுக்கத்தின் शहीद हो गए காரணத்தினால் பேச और इस तरह முடியவில்லை. उन्होंने अपने அன்னார் खानदानों கையை के नाम மட்டும் पर से உயர்த்தி வட
வடக்கு திசையை நோக்கி விரலால் சைகை செய்தார்கள்.
அதன் பொருள் யாதெனில், வடக்கில் அதாவது சிரியாவில் சில இஸ்லாமிய போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் அந்த போர்களில் கலந்து கொண்டால் அதற்கான பரிகாரமாக அது இருக்கலாம் என்பதாகும். எனவே அவர்கள் அங்கிருந்து எழுந்தார்கள். மேலும் விரைவாகவே அந்த போர்களில் கலந்து கொள்வதற்காக செல்லத் தொடங்கினர். வரலாறு கூறுவது யாதெனில், அந்த தலைவர்களின் மகன்களில் எவரும் உயிருடன் திரும்பி வரவில்லை. அனைவரும் அதே இடத்தில் ஷஹீதானார்கள். இவ்வாறாக அவர்கள் தன்னுடைய குடும்பங்களின் பெயர் மீது இருந்த கலங்கத்தை துடைத்தார்கள். இந்த தலைவர்கள் யர்மூக் போரில் புகழத்தக்க வகையில் உயிரை பொருட்படுத்தாமல் தைரியத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக ஹசரத் முஸ்லிம் மௌத் கூறுகிறார்கள், போர் முடிவுற்றதும் முஸ்லிம்கள் குறிப்பாக இக்ரிமா மற்றும் அவருடன் இருந்தவர்களை தேடினார்கள். அவர்கள் கண்டது யாதெனில், அந்த மனிதர்களில் 12 பேர் கடும் காயமுற்றிருந்தார்கள். அவர்களில் இக்ரிமாவும் ஒருவராவார். ஒரு முஸ்லிம் சிப்பாய் அவரது அருகில் சென்றார். மேலும் இக்ரிமாவின் நிலையை கண்டார். மிக மோசமாக இருந்தது. அவர், இக்ரிமாவே, என்னிடம் தண்ணீர் பை இருக்கின்றது, நீ சிறிது தண்ணீரை அருந்து என்று கூறினார். இக்ரிமா முகத்தை திருப்பி பார்த்தபோது அருகிலேயே ஹசரத் அப்பாஸின் மகன் ஹசரத் ஃபசில் காயமுற்றிருந்த நிலையில் கிடந்தார். இக்ரிமா அந்த முஸ்லிமிடம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கடும் எதிரியாக இருந்தபோது எந்த மக்கள் அன்னாருக்கு உதவினார்களோ அவர்களது பிள்ளைகள் தாகத்தால் இறக்க நான் தண்ணீர் அருந்தி உயிருடன் இருப்பதை என்னுடைய தன்மானம் பொறுத்து கொள்ளாது. பிறருக்காக தியாகம் செய்யும் ஒரு புது உணர்வு அவர்களிடத்தில் உருவாகி இருந்தது. எனவே முதலில் அவர்களிடத்தில், அதாவது ஹசரத் ஃபசில் பின் அப்பாஸுக்கு தண்ணீர் கொடுங்கள், ஒருவேளை ஏதேனும் எஞ்சிவிட்டால் பிறகு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அந்த முஸ்லிம் ஹசரத் ஃபசிலிடம் சென்றார். அவர் மற்றொரு காயமுற்றவரை நோக்கி சைகை செய்தார். மேலும் அவருக்கு தண்ணீர் கொடுங்கள், அவர் என்னை விட அதிக தேவையுடையவர் ஆவார் என்று கூறினார். அவர் அந்த காயமுற்றவரிடம் சென்றார். அவர் அடுத்த காயமுற்றவரை நோக்கி சைகை செய்து, அவர் என்னை விட அதிக தேவையுடையவராவார், முதலில் அவருக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கூறினார். இவ்வாறாக எந்த சிப்பாயிடத்திலும் சென்றாலும் அவர்கள் அவரை மற்றவர் இடத்தில் அனுப்பி வைத்தார்கள். மேலும் எவரும் அருந்தவில்லை. அவர் இறுதி காயமுற்றவரிடம் சென்றபோது அவர் இறந்துவிட்டிருந்தார். அவர் இரண்டாம் நபரை நோக்கி வந்தார். எதுவரை என்றால் இக்ரிமா வரை வந்தார். ஆனால் அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டிருந்தனர். இறைவன் பால் அழைக்கும் பணிக்காக மற்றும் சில பெரிய சிலைகளை அழிப்பதற்காக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுக்களை நியமனம் செய்திருந்தார்கள். அவர்களை புறப்படச் செய்தார்கள். அதன் குறிப்பு இவ்வாறு கிடைக்கின்றது. மக்கா வெற்றிக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களை நோக்கி படையை அனுப்பி வைத்தார்கள். அடிப்படையில் இது போர் புரிவதற்காக இருக்கவில்லை. அவர்களது நோக்கம் இறைவழியில் தூது செய்தியை எட்ட வைப்பதாக இருந்தது. மேலும் சில இடங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த சிலைகளை விழச் செய்வதற்காக இருந்தது. அவை ஏகத்துவத்தின் மீது ஈமான் கொள்வதில் ஒரு தடையாக இருந்தன. அதன் மீது பொய்யான மற்றும் பகட்டான அச்சம் மக்களுடைய உள்ளங்களில் உறைந்திருந்தது. மேலும் அவர்களது இந்த எண்ணம் ஏக இறைவன் மீது ஈமான் கொள்வதில் தடையாக உருவாகி இருந்தது. அரேபியர்களில் பெரும்பான்மையினரின் உள்ளத்தில் 3 சிலைகள் அல்லது பெண் கடவுள்களுக்கு பெரும் மேன்மை இருந்தது. அவற்றின் பெயர்கள் லாத், மனாத் மற்றும் உஸ்ஸா ஆகும். லாத் தாயிஃபில் இருந்த பெண் கடவுளாகும். அரேபியா முழுவதிலும் அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வந்தது. மக்கள் அதன் பெயரால் சத்தியம் செய்து வந்தார்கள். மேலும் அதற்கு நேர்ச்சைகள் நேர்ந்து வந்தார்கள். அரேபியர்களிடத்தில் சிலை வணக்கத்தின் முன்னோடியாக கருதப்பட்டு வந்த அம்ர் பின் லஹி மக்களது உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா நஊது பில்லாஹ் குளிர்காலத்தில் தாயிஃபில் லாத்திடமும் வெயில் காலத்தில் உஸ்ஸாவிடமும் இருந்து வந்தான் என்ற எண்ணத்தை உருவாக்கியிருந்தான். மனாத் என்பது அரேபியர்களின் தொன்மையான சிலையாக இருந்தது. இது கடற்கரையோரம் கதீதில் மக்கா மற்றும் மதினாவுக்கு இடையில் இருந்தது. அரேபியர்கள் இதற்கு கண்ணியம் செலுத்தி வந்தார்கள். மேலும் அதற்கு குர்பானிகளை வழங்கி வந்தார்கள். அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் குறிப்பாக இதற்கு எந்த அளவுக்கு மேன்மை வழங்கி வந்தார்கள் என்றால், அவர்கள் மனாத்தின் பெயரில் இஹ்ராம் கட்டி வந்தார்கள். இதன் மேன்மை மற்றும் கண்ணியத்தை முன்னிறுத்தியவாறு
சஃபா மற்றும் மர்வாவுக்கு இடையில் வலம் வராமல் இருந்தார்கள். ஹஜ் செய்யும்போது தங்களது தலைகளை மலித்து வந்தார்கள். அது மட்டுமின்றி திரும்பி வரும்போது மனாத்திடம் வந்து தலையை மலித்து அங்கு தங்கிச் செல்வார்கள். மேலும் அதை செய்யாவிடில் தங்களது ஹஜ் முழுமையடையவில்லை என்று கருதி வந்தார்கள். உஸ்ஸா நஹ்லாவுக்கு அருகில் இருந்த குறைஷியர்களின் எல்லாவற்றையும் விட பெரிய சிலையாகும். அவர்கள் அதற்காக ஒரு பலிபீடத்தையும் உருவாக்கியிருந்தார்கள். அதில் அவர்கள் தங்களுடைய குர்பானிகளை செய்து வந்தார்கள். அதனுடைய பெயரை தங்களது மக்களின் பெயராக சூட்டி வந்தார்கள். மேலும் அதன் மீது சத்தியம் செய்து வந்தார்கள். சிலை வணக்கத்தின் முன்னோடியாக அரேபியர்களால் கருதப்பட்டு வந்த அம்ர் பின் லஹி அம்மக்களின் உள்ளத்தில் எந்த அளவுக்கு சிலைகள் பற்றிய தவறான எண்ணங்களை கடுமையாக விதைத்திருந்தான் என்றால், இதனால் மக்கள் அந்த சிலைகளை கண்டு மிகவும் அஞ்சியும் வந்தார்கள். மேலும் நான் முன்னர் கூறியது போன்று பெரும் கண்ணியமும் வழங்கி வந்தார்கள். அவர்களுடைய கருத்தின்படி அல்லாஹு தாலா நஊது பில்லா வெவ்வேறு பருவ காலங்களில் இந்த சிலைகளிடம் நாளை கழித்து வந்தான் என்பதாகும். எவ்வாறாகிலும் இவ்வாறான கற்பனைகளால் உஸ்ஸாவின் மேன்மை எந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களில் உருவாக்கப்பட்டுவிட்டது என்றால், காபாவை நோக்கி எவ்வாறு ஹதியா மற்றும் நேர்ச்சைகளை வழங்கி வந்தார்களோ அவ்வாறே அவர்கள் உஸ்ஸாவை நோக்கியும் கொண்டு சென்றார்கள். இந்த சிலையை தான் உஹது போரின் போது அபு சுஃபியான் வெற்றியின் மகிழ்ச்சியில் உரக்க கூறினான், இன்னலனல் உஸ்ஸா வலா உஸ்ஸாலக்கும், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கின்றது, உங்களுக்கு எந்த உஸ்ஸாவும் இல்லை என்பதாகும். இவ்வாறாக பொதுவாக அரேபியர்கள் இந்த 3 சிலைகளுக்கு கண்ணியம் அளித்து வந்தார்கள். மேலும் உஸ்ஸா குறைஷியர்களுக்கு குறிப்பானதாக இருந்தது. லாத் பனு சகீஃப் மற்றும் மனாத் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜுக்கு குறிப்பானதாக இருந்தது. அரேபியர்களது கருத்துப்படி இந்த 3ம் பெண்களாக இருந்தன, அதாவது தேவிகளாக இருந்தன. திருக்குரான் இந்த 3ஐ பற்றியும் எடுத்துரைத்தவாறு கூறுகிறது, அஃபரைத்துமுல் லாத்தவல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்துல் உஹ்ரா அலக்குமுல் ஸகரு வலஹுல் உன்சா தில்க இதன் கிஸ்மத்துல் தீஸா இன்ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைத்துமூஹா அன்தும் வ ஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தானின் யத்தபிஊன இல்லல் ظن வமா தஹ்வல் அன்ஃபுஸ் வலகத் ஜாஅஹும் மிர் ரப்பிஹிமுல் ஹுதா. இப்பொழுது நீங்கள் லாத்தை பற்றியும் உஸ்ஸாவை பற்றியும் எனக்கு தெரிவியுங்கள். அவைகளுடையதும் இதே நிலைமைதானா? மூன்றாவதாக மற்றுமொரு மனாத் எனும் பெண் கடவுளை பற்றியும் எனக்கு தெரிவியுங்கள். என்ன, உங்களுக்கு ஆண் பிள்ளைகளும் அவனுக்கு பெண் பிள்ளைகளுமா? உண்மையிலேயே இது முறையற்ற பங்கீடாகும். இவை நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் வைத்துக்கொண்ட வெறும் பெயர்களேயாகும். இவற்றிற்காக அல்லாஹ் எந்த சான்றையும் இறக்கவில்லை. அவர்கள் யூகத்தையும் தங்கள் உள்ளங்கள் விரும்புவதையுமே பின்பற்றுகின்றனர். அவர்களிடம் அவர்களின் இறைவனிடமிருந்து நேர்வழி வந்துவிட்டது. அவ்வாறிருந்தும் அவர்கள் புரிய மாட்டார்கள். எவ்வாறாகிலும் ஏற்கனவே கூறப்பட்டதை போல் மக்கா வெற்றிக்கு பிறகு உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலைகளை அகற்ற வழிகாட்டல் வழங்கினார்கள். மக்களுடைய உள்ளங்களிலிருந்து அவற்றின் மீதான பொய்யான அச்சமும் கண்ணியமும் விலகிவிட வேண்டும் என்பதற்காக. மேலும் நுட்பமான இந்த முடிவு மிகவும் அருளுக்குரியதாக நிரூபணமானது. ஏனென்றால் அவற்றை அகற்றியதால் மக்களுடைய உள்ளங்களில் அவற்றின் மீதான பொய்யான அச்சமும் திகிலும் மறைந்தது. மேலும் அவர்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த ஏக இறை கொள்கையே சரியானது என்பதில் நம்பிக்கை வர ஆரம்பித்தது. அவற்றை எவ்வாறு வீழ்த்தினார்கள், எவ்வாறு அந்த இடங்கள் அகற்றப்பட்டன, மேலும் பிறகு அதனால் என்ன எதிர்ப்பு கிளம்பியது என்பது தொடர்பான சில சம்பவங்கள் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எடுத்துரைக்கப்படும். தொழுகைக்கு பிறகு 2 ஜனாசா காயப் தொழுகை தொழ வைப்பேன். அவர்களில் ஒருவர் ஜாம்ஷூர் ஹைதராபாத்தைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய சௌத்ரி குலாம் காதிர் சாஹிப் அவர்களின் மகனான சௌத்ரி அப்துல் கஃபூர் சாஹிபுடையதாகும். கடந்த நாட்களில் 92 வயதில் அவர்களது மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஜமீன்தார் குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தார்கள். பகோடா கோட்டில் இருந்து 1900 ஆண்டின் ஆரம்பத்தில் கோட் அஹ்மதியாவுக்கு ஷிஃப்ட் ஆனார்கள். அன்னாரது தந்தையின் ஹிலாஃபத் மீதான நேசத்தின் காரணத்தினால் அவர்களுக்கு மேலான மார்க்கம் மற்றும் பௌதீக கல்விக்காக
1942 காதியான் அனுப்பப்பட்டது. அங்கு சௌத்ரி சாஹிப் பாகிஸ்தான் ஹிஜ்ரத் வரை கல்வி பயின்றார்கள். அங்கு முன்னோர்கள் மற்றும் சஹாபாக்களின் தூய தொடர்பால் அருள் பெற்றார்கள். இங்கு வந்த பிறகு எஞ்சிய கல்வியை சௌத்ரி கஃபூர் சாஹிப் சென்யூட் மற்றும் ரபுவாவில் பெற்றார்கள். அதற்கு பிறகு கராச்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி பெற்றார்கள். மேலும் 1993 ரிட்டையர்மெண்ட் ஆனது. அதற்கு பிறகு அவர்கள் தனது வாழ்வை அர்ப்பணித்தார்கள். உகாண்டாவில் 2 வருடங்கள் வரை ஒரு ப்ராஜெக்டில் தொண்டாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அஹ்மதியத்தின் மிக தைரியமுள்ள தொண்டராக இருந்தார்கள். படைப்பினங்களுக்கு தொண்டாற்றக்கூடிய பரந்த உள்ளம் கொண்டவராக இருந்தார்கள். பாகுபாடின்றி அனைவரது பொருள் தேவைகளையும் நிறைவேற்ற ஆயத்தமாக இருந்தார்கள். பொருள் தியாகத்தில் முன்னோடியாக இருந்தார்கள். இலாக்கா காயிதாக இருந்தார்கள். அன்சாருல்லாஹ்விலும் முக்கிய தொண்டுகளை ஆற்றினார்கள். நெடுங்காலம் ஹைதராபாத்தின் உமுரே ஆமா செயலராக இருந்தார்கள். நவாப் ஷா மற்றும் நௌஷஹர் மற்றும் ஃபிரோசானின் ஜில்லா அமீராக இவர்களை ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நியமனம் செய்தார்கள். அந்த பொறுப்பை அன்னார் மிகவும் கடின உழைப்புடன் நிறைவேற்றினார்கள். அன்னார் வசியத் செய்திருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 3 மகன்கள் மற்றும் 5 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்களது ஒரு மகள் ஹுமைரா சாஹிபா கூறுகிறார்கள், படைப்பினங்களின் தொண்டை அன்னார் தனது பேங்க் பேலன்ஸ் என்று கூறி வந்தார்கள். மேலும் அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெறுவதற்கான வழிமுறையாக நம்பி வந்தார்கள். இவர்கள் மூலமாக எண்ணற்ற அஹ்மதி மற்றும் அஹ்மதி அல்லாதோர் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்துள்ளார்கள். பாகுபாடின்றி வழிப்போக்கர்கள், நோயாளிகள், ஆதரவற்றவர்களது தேவைகளை கருத்தில் கொண்டார்கள். மேலும் பெருந்தொகையையும் வழங்கி வந்தார்கள். ஜமாத்துக்காக பொருள் தியாகம் செய்யும் உணர்வும் மேலோங்கி இருந்தது. ஹஸ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மஸீஹ் 100ஆண்டு ஜூபிலியை கொண்டாடுவதற்காக பொருள் தியாகம் செய்ய கோரியதும் உடனடியாக லப்பைக் என்று கூறியவாறு அடுத்த நாளே ரபுவாவில் தனது வீட்டை விற்று அதன் மொத்த தொகையையும் இதற்காக வழங்கிவிட்டார்கள். ஹஸ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மஸீஹ் 1966ஆம் ஆண்டில் ஹிலாஃபத்துக்கு பிறகு சிந்தின் சுற்றுப்பயணத்தின் போது ஹைதராபாத்தில் கோட் அஹ்மதியாவில் உள்ள இவர்களது வீட்டிற்கும் சென்றார்கள். 1981 ரபுவாவில் ஹிலாஃபத் கோட்டையின் கட்டுமானம் நடைபெற்று கொண்டிருந்தது. அச்சமயத்தில் இவர்களுக்கு அரசாங்கம் தரப்பிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்களுக்கான நல்ல சந்தர்ப்பமாக அது இருந்தது. அவர்கள் ஹஸ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மஸீஹிடம் ஆலோசனைக்காக சென்றபோது, அன்னார் அங்கு செல்ல வேண்டாம், அதனை விட்டுவிடுங்கள். எனது இந்த ஹிலாஃபத் கோட்டை கட்டப்படுகிறது, அதற்கான கூரை அமைக்கப்படுகின்றது, அதனை மேற்பார்வையிடுங்கள் என்று கூறினார்கள். எனவே அடுத்த நாளே அந்த பணியை மேற்கொண்டார்கள். அங்கே இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலாவும் அவர்களுக்கு வழங்கினான். அதற்கு பிறகு அவர் விடுமுறை முடிவடைந்ததும் அங்கு திரும்பிச் சென்றதும் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து அதே கான்ட்ராக்ட் அவர்களுக்கு மீண்டும் கிடைத்தது. இது ஹிலாஃபத்தின் அருள்தான் என்று கூறி வந்தார்கள். ஹஸ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹுடனும் நல்ல தொடர்பு இருந்தது. அவர்களும் இவர்களிடத்தில் வருவார்கள், வீட்டிலும் தங்கியிருக்கிறார்கள். அதே போன்று எனக்கும் நான் பாகிஸ்தானில் இருந்தபோது அவர்களது வீட்டிற்கு செல்லும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. மேலும் அவர்களது வீட்டில் தங்கவும் வாய்ப்பு கிடைத்தது. நன்கு விருந்து உபசரிப்பு செய்பவர்களாக இருந்தாலும் அது மட்டுமின்றி ஒருமுறை நான் இரவில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. நிலைமையும் சரியில்லாமல் இருந்தது. உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று அவர்கள் கூறினார்கள். மழையும் பெய்து கொண்டிருந்தது. புயல் மழையாக இருந்தது. சாலைகள் தண்ணீரால் மூழ்கி இருந்தன. ஆனால் எவ்வாறாகிலும் இவர் அழைத்து சென்றார். நாங்கள் இரவு சென்றடைந்தோம். நாங்கள் அங்கு வீட்டிற்கு சென்றோம். அதற்கு பிறகு நான் அவர்களிடம், இரவில் இங்கேயே தங்குங்கள், காலை சென்றுவிடலாம், தனியாக செல்லாதீர்கள் என்று கூறினேன். இல்லை என்று அந்நேரமே தனது வண்டியில் மகனுடன் இரவே புறப்பட்டு விட்டார்கள். மிகவும் தைரியமிக்க வீரமிக்க மனிதராக இருந்தார்கள். இறைவழியில் சிறை சென்றவர்களுக்கு இவர்கள் ஆற்றிய தொண்டும் மதிக்கத்தக்கதாகும். சிறைகளுக்கு சென்று பொறுப்பாளர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து வந்தார்கள். மனிதநேய தொண்டின் உணர்வு மிகைத்திருந்தது. நெருங்கிய உறவினர்களை கருத்தில் கொண்டார்கள். ஏழைகள், தேவையுடையவர்களுக்கு தொண்டாற்றி வந்தார்கள் என்று அவரது மகள் கூறுகின்றார்கள். ஹிலாஃபத்துடன் ஆழமான நேசம் கொண்டிருந்தார்கள். காலத்தின் ஹலீஃபாவின் குரலுக்கு லப்பை கூறி வந்தார்கள். அவர்களது தினசரி பேச்சின் ஒரு பகுதியாக ஹிலாஃபத் இருந்து வந்தது. அவர்களை சந்திக்க வந்த அஹ்மதி அல்லாதவரும்
இவர்களது நன்மைகளை பெரிதும் எடுத்து கூறுகிறார்கள். அவர்கள் மீதும் ஒரு நல்ல தாக்கத்தை அன்னார் விட்டு சென்றார்கள். அவர்களது ஹல்கா மிக பெரியதாகும். அங்குள்ள எல்லா இடங்களிலும் அஹ்மதி என்று அறியப்பட்டு வந்தார்கள். அரசாங்கத்தின் அதிகாரிகள், சிந்தின் பெரும் அரசியல் குடும்பத்தினர்களுடன் அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருந்தது. அவர்களுக்கு பெரும்பாலும் ஜமாத் அச்சிட்ட குர்ஆனை வழங்கி வந்தார்கள். மேலும் வெளிப்படையாக ஜமாத்தை அறிமுகம் செய்து வைத்து வந்தார்கள். அது மட்டுமின்றி சாத்தியம் இருந்தால் அவர்களை ரப்வாவும் அழைத்து வந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களது பிள்ளைகளுக்கும் அவர்களது நன்மைகளை தொடரும் வாய்ப்பினை வழங்குவானாக. இரண்டாவது குறிப்பு சக் 275 கர்தார்பூர் ஃபைஸ்லாபாத்தைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய முகமது அலி சாஹிபுடையதாகும். இவர்களும் கடந்த தினங்களில் 70 வயதில் வஃபாத் ஆகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்திருந்தார்கள். இவர்களுக்கும் 3 மகன்கள் மற்றும் 5 மகள்கள் இருந்தார்கள். அவர்களது ஒரு மகன் லோசா காசிம்பியாவின் முபல்லிக் ஆவார்கள். இன்றைய நாட்களில் UK ஆண்டு மாநாட்டிற்காக இங்கு வருகை தந்துள்ளார்கள். இதனால் தந்தையின் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. தாஹிர் அஹமது சைஃபி சாஹிப் முபல்லிக் கூறுகிறார்கள், தந்தையின் குடும்பத்தில் அஹ்மதியத் 2வது ஹிலாஃபத்தின் ஆரம்பத்தில் அன்னாரது தாதா நுஸ்ரத் சாஹிப் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டு ஜமாத்தில் இணைந்த போது ஆரம்பமானது. அன்னார் தொழுகை மற்றும் நோன்பை கடைபிடித்து வந்த, தஹஜ்ஜுத் தொழுது வந்த, நல்ல பழக்கத்தை கொண்ட, அமைதியான இயல்பையுடைய, நட்பாக பழகி வந்த, படைப்பினங்களுக்கு தொண்டாற்றும் உணர்வால் நிரம்பிய, இன்முகத்துடன் பேசக்கூடிய நல்ல தூய மனிதராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் அளவற்ற நேசம் இருந்தது. எந்த பணியாகிலும் முதலில் காலத்தின் ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதி துவாவுக்காக கூறுவார்கள். ஜமாஅத் மற்றும் மார்க்க நிகழ்ச்சிகளில் அமைதியாக பங்கு பெறுவார்கள். மேலும் இயன்றவரை தனது தகுதிக்கேற்ப பொருள் தியாகத்திலும் பங்கு பெற்று வந்தார்கள். MTA ஆரம்பிக்கப்பட்ட போது அச்சமயம் அவர்களது வீட்டில் டிவி இருக்கவில்லை. MTA ஆரம்பமானதும் உடனடியாக வீட்டிற்கு டிவி வாங்கி வந்தார்கள். காலத்தின் ஹலீஃபாவின் குரலை நேரடியாக கேட்பதற்காக கூறுகிறார்கள். எனது தந்தை காலத்தின் ஹலீஃபாவின் எந்த ஒரு திட்டத்திலும் முன் சென்று பங்கெடுக்காமல் இருந்ததாக எனக்கு நினைவில் இல்லை. பிறரிடத்திலும் அவர்கள் பரிவுடன் நடந்து வந்தார்கள். இவர்கள் ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தார்கள். அங்கு அஹ்மதி அல்லாத பல நபர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தந்தார்கள். ஆனால் அஹ்மதி அல்லாதவர்களது பழக்கம் இதுவாகும். சிலருக்கு இந்த அளவுக்கும் பொறுமை இருக்காது. அவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் அவர்கள் மக்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு எஜமானர்களிடம் கூறி அவர்களை பணியிலிருந்து விலக்க வலியுறுத்தினார்கள். இவ்வாறாக அவரை பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் எந்த கூச்சலும் இடவில்லை. அல்லாஹு தாலாவிடம் முறையிட்டார்கள். சில காலத்திற்கு பிறகு தொழிற்சாலையின் எஜமானன் மீண்டும் இவர்களை அழைத்து அங்கேயே அதே நிலையில் மீண்டும் அவர்களை பணியில் அமர்த்தினார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுடன் தகாத முறையில் நடந்து கொண்ட மக்களுடனும் நன்றாக நடந்து கொண்டார்கள். அவர்களது பணிகளை செய்து வந்தார்கள். அவர்களது நன்னடத்தையின் காரணத்தினால் தப்லீகை விட அவர்களது நன்னடத்தையே மேலானதாக இருந்தது. அதன் காரணத்தினால் ஃபைஸ்லாபாத் நகரில் 8 நபர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களது பிள்ளைகளுக்கும் அவர்களது நன்மைகளை தொடரும் வாய்ப்பினை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان
والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.